ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கிரிக்கெட் வீரர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரியான நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிரிக்கெட் வீரர்கள் இது வரைக்கும் யார் யார் எந்த விஷயத்துக்காக ஜெயிலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வீரர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வினோத் காம்ப்ளி. ஸோ இவரை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சச்சினோட நெருங்கிய நண்பரான இவர் தன்னோட வீட்ல சோனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சம்பளத்தை கேட்டிருக்காங்க. வினோத் காம்ப்ளி அவங்க சம்பளத்தை கொடுக்காம 3 நாட்கள் அவங்க வீட்லயே வச்சு சித்திரவதை செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான சித்திரவதை அப்படிங்கிறது யாருமே இதுவரைக்கும் சொல்லல. ஆனா ஒரு வழியா அங்கிருந்து வெளிய வந்தவங்க உடனடியா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி, ஸோ வினோத் காம்ப்ளிய உடனடியா அரெஸ்ட் பண்ணி 10 நாட்கள் கம்பி எண்ண வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நியூஸ் அந்த டைம்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஏன்னா, இவர் ஏன் சம்பளத்த குடுக்காம வச்சிருந்தாரு? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்து மத்தியிலும் எழுந்தது. ஆனா, இது காலப்போக்குல அப்படியே அமைதியாயிருச்சு. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போற கிரிக்கெட் பிளேயர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமித் மிஸ்ரா. இவரு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெங்களூர்ல ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்திருக்காரு. அந்த சமயத்துல அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பொண்ண, இவர் உடல் ரீதியா வற்புறுத்தி இருக்காரு அப்படிங்கிற மாரியான நியூஸ் வந்துச்சு. அது மட்டும் பண்ணது இல்லாம, அவர அடிச்சும் இருக்காரு அப்படிங்கிற மாரியான நியூஸும் வந்தது. அவங்களோட தப்பா நடந்துகிட்டது பத்தாது அப்படின்னு அவங்கள அடிச்சதுனால, ஸோ அந்த பொண்ணு அந்த ஊர்ல இருக்கிற அசோக் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியால அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் செஞ்சிருக்காங்க. ஸோ இத கண்டுகிட்ட போலீஸார் உடனடியா அவங்கள அரெஸ்ட் பண்ணி, அதாவது அமித் மிஸ்ராவ அரெஸ்ட் பண்ணி 2 நாட்கள் ஜெயில்ல தூக்கி போட்டுருக்காங்க. ஸோ இதனால 2 நாட்கள் அவர் ஜெயில்ல கழிச்சிருக்காரு. ஸோ இந்த சம்பவம் அந்த சமயத்துல ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போற கிரிக்கெட் பிளேயர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுரேஷ் ரெய்னா. இவர் என்னடா தப்பு பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கொரோனா டைம்ல அரசு உத்தரவ மீறி அதிகாலையில சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம, கொரோனா டைம்ல யாரும் வெளிய போகக்கூடாது அப்படிங்கிற நியூஸ் எல்லாருக்கும் தெரியும். அத மீறி இவர் போயிருந்ததுனால, மும்பை ஏர்போர்ட்ல அதிகாலை 3 மணிக்கு இவங்கள கைது செஞ்சிருக்காங்க. உடனடியா கைது செய்யப்பட்ட இவர், போலீஸ் ஸ்டேஷன் கட்டுப்பாட்டுல 1 நாள் ஃபுல்லா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர விடுவிச்சுட்டாங்க. ஸோ இவர் அத தப்ப ஒத்துக்கிட்டதுனால, உடனடியா காவல்துறை இந்த முடிவ எடுத்திருந்தாங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற கிரிக்கெட் பிளேயர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூஸ் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அந்த நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2013 நடந்த ஐபிஎல் போட்டியில ஸ்ரீசாந்த் ஸ்பாட் பிக்சிங் மற்றும் பெட்டிங்ல ஈடுபட்டிருந்ததா ஒரு நியூஸ் வந்திருந்தது. இது மட்டும் இல்லாம இவரோட சேர்ந்து இன்னும் 2 பிளேயர்ஸ் ஸ்பாட் பிக்சிங் அண்ட் பெட்டிங்ல மாட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவர் 1 மாத காலம் திகார் ஜெயில்ல சிறை தண்டனையை அனுபவிச்சாரு. அதுக்கப்புறமா இவர் வெளியே வந்துட்டாரு. ஆனா இருந்தாலும் கேஸ் நடந்துகிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் இவர் பண்ணது தப்பு இல்ல அப்படின்னு ஒரு சில நியூஸ் வந்தது. ஆனா இருந்தாலும் இவர் ரொம்ப நாளா ஜெயில்ல தான் அனுபவிச்சாரு. இந்த நியூஸ் அப்போ ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவர் கலந்துகிட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் 2 வருஷ காலம் பேன் செய்யப்பட்டது. அந்த டைம்ல இந்த நியூஸ் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். நாம அடுத்ததா பார்க்க போற கிரிக்கெட் பிளேயர் யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நவ்ஜீத் சித்து. ஸோ இவர நீங்க நெறைய பேரு ஐபிஎல் போட்டியுடைய எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ்ல சோனி மேக்ஸ் ஒளிபரப்பிட்டு இருந்தப்போ நீங்க பார்த்திருப்பீங்க. இவர் என்ன தப்பு செஞ்சாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஒரு முதியவர ஒரு ரோட்ல ஏத்தியே கொன்றுக்காரு. இந்த நியூஸ் அப்போ பரபரப்பை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாம, இவர் சிறை தண்டனையும் அனுபவிச்சுட்டாரு. இவர் கிட்டத்தட்ட 1 வருட காலம் பாட்டியா ஜெயில்ல அடைபட்டிருந்தாரு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான நியூஸோட நான் உங்கள நெக்ஸ்ட் நான் மீட் பண்றேன். அதுவரைக்கும் நீங்க சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அன்டில் தென் பாய்.